உட்றா என்ன? டேய் இரு நானே வரணும் நானே அடிக்கணும் நினைச்சேன் உன்னை. டேய் நாங்க வந்தனா ஃபர்ஸ்ட் மிதி உன் நெஞ்சில தான்டா மிதிப்பேன். வா மதி வா. டேய் என்ன உட்றா. டேய் விட்டா மட்டும் போய் அவனை வச்சிருவியா? டேய் உட்றாதடா அவன் பெரிய சைக்குடா. அவன் தனியா உட்கார்ந்து பாத்துக்கியா? என்ன உட்றாதடா பெரிய சண்டை ஆயிடும்டா. மச்சான் உட்றா என்ன? டேய் வாடா டேய். டேய் இப்ப என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அவன் நேத்து நான் கால் பண்ணி எடுக்கல. எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுமா? ஒரு கால் கூட அவன் எடுக்கல. டேய் போன் எடுக்காத தப்பு, பெரிய தப்பு. அவன் அடிக்கிறான்டா உன்ட்ட வந்து நின்னேன். டேய் நீலா வாழ்ற வாழ்க்கை நான் வாழடா. ஏன் நீ என்ன சுண்ணாம்பி அத்தின்னு வாழ்ற? ஏய் நீ தான் அடிக்கவே மாட்டற, மீன் மாதிரி துச்சினாங்கற கையில வலியுது, நான் விட்டுறேன்டா. கூகுள் பேல 50 ரூபா அனுப்புறேன். ஏய் வாடாடி. போன் எடுக்காத ரீசன் இருக்குடா. மச்சான் சொல்றானே டேய் ரீசன். திடீர்னு ரீசன் கேட்டா நான் எங்கடா போவேன்? கொஞ்சம் டைம் குடுறா. நம்ம ஏன் இந்த மீட்டிங் நாளைக்கு வெச்ச கூடாது? நாளைக்கு உன்னை அடிச்சு சாவே அடிச்சிருவேன்டா நானு. வா. டேய் இப்ப என்னடா பிரச்சனை உங்களுக்கு? போன வாரம் என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் வாங்குனே. அது எங்க? மச்சான் இன்னும் மறக்கலையா அத? நீ கொஞ்சம் தனியா வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா கூப்பிட்டு அடிக்கதா போறான். நீ வரியா? அப்ப அந்த 2000 ரூபாய் நீ தரியா? நான் அடியே வாங்கிக்கிறேன். மச்சான் கால் பண்ணா எடுடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வால் கால் பண்ண மட்டும் எடுக்கறல, அடுத்த வாட்டியாச்சும் கால் பண்ணா எடு. டேய் இனிமே யார் கால் பண்ணாலும் வெயிட் பண்ணடா. நான் அவன் கூட இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு குமார் அவனுக்கு 3 வாட்டி கால் பண்ணிட்டான். அவன் கண்டுக்க கூட இல்லை அந்த காலை. இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இவன்லாம் திருந்தவே மாட்டாங்க, நம்ம தான் நம்மள திருத்திக்கணும்.